அழகிய காலை நேரத்தை ரசிக்காதவர்கள் உலகில் இருக்க முடியாது. அதுவும் வீட்டோடு சேர்த்து 6 சென்ட் நிலத்திற்குள் சதுரமாகி போன உலகில் வாழ்பவர்களுக்கு அதிகாலை சூரியனும் அந்திவான நிலவும் யானை போன்ற மேகம் குதிரை மேகம் என துவங்கி மரத்தில் தங்கியிருக்கும் மைனாக்களின் கீச் கீச் ஒளியும் காக்கா கூட்டத்தின் இரைச்சலும் டிராஃபிக் போலீஸ் போல் கை காட்டும் விட்டில் பூச்சி சாறை சாறையாக செல்லும் எறும்பு கூட்டங்கள் அங்கு எத்தனை பள்ளிகள் வாழ்கின்றன என சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனையையும் பல ஆண்டுகளாக மாரியப்பன் பார்த்து பழகிய உலகம் அது. இன்றும் அப்படிதான். அதிகாலையிலேயே எழுந்து விட்டான். கொல்லைப்புற வாசற்படியில் உட்கார்ந்திருந்தான். வழக்கம் போல் எதையும் ரசிக்காமல் தன் வளைக்கும் தரைக்கும் தாவிக் கொண்டிருக்கும் 8 கால் பூச்சியையே வெறித்து பார்த்த வண்ணம் யோசனையில் அமர்ந்திருந்தான். அவன் அம்மா விசாலாட்சி வீட்டிற்குள் ஏதோ பரபரப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். ஏலே மாரியப்பா, காப்பி எவ்வளவு நேரமா உன் பக்கத்திலேயே இருக்குது பாரு, அதை குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புடா என கத்தினாள். இதை காதில் வாங்காதவன் போல் 8 கால் பூச்சியை பார்த்தவாறே இருந்தான். 2 கால்களும் நடக்க முடியாத மாரிக்கு 8 கால் பூச்சியின் மீது எப்பொழுதும் ஒரே ஆச்சரியம்தான். அதன் கால்களின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து இந்த பூச்சிக்கு 8 கால்களை தந்த இறைவன் ஏன் தனக்கு மட்டும் நடக்க கால்கள் தரவில்லையே என நொந்து கொள்வான். ஆமாம், 2 கால்களும் பிறவியிலேயே கணுக்காலிலிருந்து பாதம் உள்நோக்கி வளைந்தும் கால்கள் சற்று சிறுத்தும் இருக்கும். அவனுக்கு இப்போது 30 வயது. சிறு வயதில் எங்கு சென்றாலும் அவன் தாய் இடுப்பில் தூக்கிக் கொள்வாள். அப்புறம் 5 வயதுக்கு பின் தெருவோரம் காய்கீரை விற்பவர்களையும் அங்கு விளையாடும் சிறுவர்களையும் வேடிக்கை பார்ப்பது, அவர்களை கூப்பிட்டு தன் திண்ணையில் தாயம் விளையாடுவதும் என 30 ஆண்டுகள் ஓடிவிட்டது. அம்மா மீண்டும் கத்தினாள். இலை மாரியப்பா, நேரமாச்சுடா, சீக்கிரமா எந்திரிச்சு வா. ஆனால் அவனுக்கு எழுந்திருக்க மனதில்லை. மாரியப்பனுக்கும் அவன் வளர வளர அவனை பற்றிய கேலியும் கிண்டலும் வளர்ந்து கொண்டே வந்தன. இதனால் அவன் தெரு வாசலில் கூட இறங்குவதில்லை. என்றைக்காவது அப்படி நடந்தால், என்ன தொர இன்னைக்கு வெளியில வந்திருக்கிறாரே, பொண்ணு எதுவும் பார்க்க போறீங்களாக்கும் என கேலி செய்யும் எதிர்வீட்டு அத்தையின் ஒரு வார்த்தையே போதும். அவன் மீண்டும் வீட்டுக்குள் முடங்கி போவதற்கு. பள்ளிக்கூடம் போக சிறுவயதில் மிகுந்த ஆசை. ஆனால் பள்ளி செல்பவர்களை பார்க்க மட்டும் தான் முடிந்தது, போக முடியவில்லை. இப்படி முடியவில்லை என்பதுதான் அவன் வாழ்க்கையின் பாதி பக்கங்கள். இப்படியாகவே அவனுடைய 30 வயது வாழ்க்கை ஓடிக்கொண்டது. ஓட முடியவில்லை, நீந்த முடியவில்லை, சைக்கிள் ஓட்ட முடியவில்லை, தெரு வாசலில் நிற்கக்கூட முடியவில்லை. இப்படியே நீள்கிறது பட்டியல். ஆனால் இன்று எங்கே கிளம்ப சொல்லி அவன் அம்மா பறக்கிறாள்? அதில்தான் மாரியப்பனின் உள்ள குமரலுக்கான விடை. ஒரு நாள் மதியம் 2 மணிக்கு அம்மா பெரியய்யா வீட்டிலிருந்து வந்தாள். மாரியப்பா, பெரியய்யா இன்னைக்கு தான் 1 வாரம் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாரு. அம்மா அவருக்கு பிடிக்குமேனு வத்தல் குழம்பு வச்சாங்க. பெரியய்யா வீட்டு குழம்புனா நீ நல்லா சாப்பிடுவேன்னு தான் கொண்டாந்தேன் என சொல்லிக்கொண்டே மாரியப்பனுக்கு சாப்பாடு போட்டாள். அவனும் அதை விரும்பி சாப்பிட்டாள். பாவம், பெரியய்யா பையனுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையாம். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறாங்களாம். ஒத்த ஆம்பளை பிள்ளைய இன்ஜினியர் படிக்க வச்சு மெட்ராஸ்லேயே 1 வருஷமா வேலை பார்க்குது. பாவம், ஐயா முகத்தையும் அம்மா முகத்தையும் பார்க்கவே முடியல என்றபடி மீதமிருந்த சாதத்துக்கு தண்ணீர் ஊற்றி மூடிவிட்டு, நான் போறேன்ப்பா, நீ வீட்டில் பத்திரமா இரியா என்றபடியே கிளம்பும் பொழுதுதான் வாசலில் பெரியய்யா காரில் வந்து இறங்குவதை பார்த்து பதறிப்போனாள். ஐயா, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே. மாரிக்கு சோறு போட்டுட்டு அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இவ்வளோ தூரமே என சொல்லி கொண்டிருந்தவளிடம், ஒன்றும் பதறாதே, நமக்கு தேவைனா நாம தானே வர முடியும். அந்த வீட்டில் சரியா பேச முடியாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன் என திண்ணையில் துண்டை விரித்து உட்கார்ந்தவர், நீயும் உட்காரு என்று விசாலாட்சியை பலமுறை சொன்ன பின் தான் வாசற்படியிலிருந்து கீழே இறங்கி உட்கார்ந்தாள். விசாலாட்சி, நீ உனக்கு உதவி செய்யணும். உங்ககிட்ட கேட்க எனக்கும் சங்கடமாத்தான் இருக்கு. பலமுறை யோசிச்சு பார்த்தேன். வேற வழி இல்லாம இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். நான் கும்பிட்ற காளியாத்தாவா உன்னை நினச்சி கேட்குறேன். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதே என்றவரின் கண்களில் கண்ணீர் மளமளவென கொட்டியது. விசாலாட்சி வேகமாக எழுந்து, ஐயா, மூத்தவனுக்கு 11 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் உங்கள் வீட்டில் வேலை பார்த்ததை மனசில் வச்சு எனக்கு வேலை போட்டு கொடுத்து என் குடும்பத்துக்கும் சோறு போட்டு என் மகன் ராசுவுக்கும் மகளுக்கும் கல்யாணம் செய்து வச்ச வரைக்கும் நீங்கள் இல்லைனா முடிஞ்சிருக்குமா?
சொல்லுங்கய்யா, நான் என்ன செய்யணும் என விசுவாசமாக கேட்டாள். பதற்றப்படாதே, என் மவனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு உனக்கு தெரியும். வேற கிட்னி வச்சா தான் பொழைப்பான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எங்க 2 பேருக்குமே வயசாயிடுத்து. அதனால மாமனோட கிட்னி சேரல. எங்கெங்கோ சொல்லி வச்சிருக்கோம்னு ஆஸ்பத்திரியில் சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே கிடைச்சபாடு இல்லை. இப்போ டயாலிசிஸ் பண்ணுறாங்க. 10 நாளாக ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால தான் பொறுக்க முடியாமல் உங்ககிட்ட வந்து கேட்குறேன். உன் மவன் மாரியப்பனோட கிட்னியை தர முடியுமா என தயங்கி தயங்கி கேட்டே விட்டார். மேலும் உனக்கு என்ன உதவினாலும் செய்யறேன். 4 லட்சம் பணம் தரேன். பசுமாடு வாங்கி தரேன். காலத்துக்கு முன்ன நான் மறக்கவே மாட்டேன் என கண்ணீருடன் நின்றவரின் கால்களில் பொத்தன விழுந்தாள் விசாலாட்சி. ஐயா, மன்னிச்சிடுங்க. இந்த பாவிக்கிட்ட எங்க சாமியான நீங்க கையேந்தி நிக்கிறீங்க. ஆனால் நீங்களே சொல்லுங்க, ஒத்த புள்ள பெத்தாலும் 10 புள்ள பெத்தாலும் மனசறிஞ்சு அதை கொல்ல மனசு வருமாங்க ஐயா? அதுவும் மாறி என் வயிற்றுல பிறந்த முதல் புள்ள. மலடியா இருந்த எனக்கு அம்மா ஸ்தானத்தை கொடுத்தவன். என் மவ அவ வீட்டில் இருக்கான். என் 2வது மவன் ராசு மாமியார் வீட்டு பிள்ளையாய் போயிட்டான். இவன் தாங்கய்யா என் மவனா கடைசி வரைக்கும் இருக்க போறான். உங்க பையனோட துணிமணி, உங்க வீட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்ப பதிலுக்கு என் மகனோட ஆயில கேட்குறீங்களே என கதறி அழுதாள். மன்னிச்சிடு விசாலாட்சி, புள்ள பாசத்துல புத்தி தடுமாறி கேட்டுட்டேன் என கூறி கண்ணீருடன் காரில் ஏறி சென்றார் பெரியய்யா. நல்ல வேளை, இதெல்லாம் என் மவன் காதுல விழுந்திருந்தா அந்த உயிர் என்ன பாடுபடும் என புலம்பிக் கொண்டே பெரியய்யா வீட்டை நோக்கி போய்கொண்டு இருந்தவளுக்கு தெரியவில்லை அவன் அத்தனையும் கேட்டுவிட்டான் என்று. மாரியப்பனின் இதயம் நொறுங்கி போய்விட்டது. ஏதேதோ நினைத்து நொந்து போனான். அதுவும் பெரியய்யா கேட்டதுதான் தாங்க முடியவில்லை. ஆனால் அன்று சாயங்காலம் அவன் தம்பி ராசு வீட்டுக்குள் நுழைந்து காய்ச்சி மூச்சென்று கத்தி, 4 லட்சம் சும்மா வருமா? காலமெல்லாம் இவர் ராசா மாதிரி வீட்டில் இருப்பாரு. அரசாங்கத்தில் இருந்து வர 1000 ரூபாய் கூட வாங்க முடியாதுன்னுட்டான். காலை காட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி இவருக்கு மட்டும்தான் இருக்குதாம். வாங்குறவனெல்லாம் மனுஷன் இல்லையா? அப்படி இப்படின்னு திட்டி தீக்க விசாலாட்சியும் பதிலுக்கு ராசுவிடம் சண்டையிட்டான். முடிவில் ஒரு திடமான முடிவோடு மாறி குறுக்கிட்டு, எனக்கு சம்மதம்னு ஐயா கிட்ட சொல்லிடுங்க என்றான். அம்மா எவ்வளவோ தடுத்தும் கேட்கவில்லை. பெரியய்யா நல்லவர். அவருக்காக நம்மால இந்த உதவிதான் செய்ய முடியும்னா எனக்கு சந்தோஷம்மா என சொல்லிவிட்டான். அப்பொழுது அதற்காகத்தான் ஐயா வாங்கி தந்த புது சட்டை பேண்ட்டுடன் இன்று பெரியய்யாவின் காரில் ஏறி விசாலாட்சியும் மாரியம் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இவ்வளவு தூரம் செல்வது அவனுக்கு இதுவே முதல் முறை. அவனுக்கு வழியில் பார்ப்பதெல்லாம் புதிதாக இருந்தது. ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தி பெட்ரோல் போட நின்றது. என்ன ஆச்சரியம்! அங்கே அவனை போன்றே ஒருத்தர் கால்கள் வளைந்தும் பாதம் உள்நோக்கியும் நின்றிருந்தார். கணக்குகளையெல்லாம் சரிபார்த்து கொண்டிருந்தார். அங்கு வருபவர்களிடம் உற்சாகமாக பேசிக்கொண்டும் சுறுசுறுப்புடன் இருக்கும் தோரணியை பார்த்து அவர்தான் முதலாளி என தெரிந்து கொண்டான். மாரிக்கு அவ்வளவு ஆச்சரியம். இப்படியும் நடக்குமா? வண்டி சென்னைக்குள் சென்றது. பிளாட்பார ஓரத்தில் கண் தெரியாத ஒருவர் பொம்மைகள் விற்பதை பார்த்து இன்னும் அவனுக்கு ஆச்சரியம். எப்படி இவர் வீட்டிலிருந்து இங்கு வருவார்? எப்படி வியாபாரம் செய்வார்? எப்படி வீட்டுக்கு திரும்புவார்? அது அவனுக்கு புது அனுபவமாகவே இருந்தது. பெரியய்யா மகனுக்காக சென்னையில் ஒரு சொந்த வீடே வாங்கி கொடுத்திருந்தார். அந்த வீட்டில் இன்னும் 4 பேர் இருந்தார்கள். புதிதாக 4 பேரை சந்தித்தான். அவர்கள் பெரியய்யாவிடம் வந்து நலம் விசாரித்து கொண்டிருந்தனர். அங்கு உள்ளே சென்றதும் சாப்பிடுவதற்காக சமைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அப்பளம் பொறித்து கொண்டிருந்த லதாவை அவர் அம்மா அழைத்ததும் அவளும் வந்து பெரியய்யாவை நலம் விசாரித்தாள். மாரியப்பனையும் அவன் அம்மாவையும் கூட விசாரித்தனர். பெரியய்யா, நீங்க வருவீங்கன்னு போன்ல சொன்னாங்க. நல்லா இருக்கீங்களா என உருக்கமாக கேட்டனர். சாப்பிட்டு முடித்த பின் விசாலாட்சி, பெரியய்யா, இவங்க எல்லோரும் இங்கே வேலை பார்க்குறாங்களா என கேட்க, இல்லை விசாலாட்சி, இவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய கதை. என்னன்னா என அவர்களின் இதையை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு நாள் என் பையன் செல்வமும் அவன் நண்பர்களும் ரோட்டோர கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணு லதாவும் அவன் பெற்றோரும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என் பையன் காசு கொடுக்க முற்பட்ட பொழுது அவன் ஃப்ரெண்டு, இவங்களுக்கு என்னடா குறை, இவங்களுக்கு காசு கொடுக்காத, ஒரு இளம் பொண்ணை வச்சு நம்ம கிட்ட இரக்கத்தை வர வச்சு பணம் சம்பாதிக்குதுங்க. இந்த ஆளும் இந்த அம்மாவும் நல்லா தானே இருக்காங்கன்னு பணம் கொடுப்பதை தடுத்திருக்கிறான். அவங்க ஏற்பட்ட விவாதத்துல இப்படி அவங்க மேல அக்கறை இருக்கிறவன்னா
உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வேலை போட்டு கொடுத்துடு பார்ப்போம் என சவால் விட்டவாறே பேசினார்கள். இவனும் சரி என இவர்களை இங்கே கூப்பிட்டு விட்டான். இவங்க இங்க இருக்கிறதால தான் நானும் கொஞ்சம் என் மகனை பற்றி பயப்படாம இருக்க முடியுது. லதாவோட அப்பா முனியன் தோட்ட வேலையெல்லாம் பார்த்துப்பான். தெருவில் ஒரு பெட்டி கடை வைத்திருக்கிறான். இந்த லதா நல்லா சமைக்க கத்துக்கிட்டா. பக்கத்து தெருவில் இரவு பள்ளியில இவன் தம்பியும் ஸ்கூலுக்கு போறான். நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லோரும் வரதாகத்தான் இருந்தது. அதற்குள் செல்வத்துக்கு முடியாம போயிடுச்சு என சொல்லி மீண்டும் கண் கலங்கினார். இப்போது மாரிக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. இவ்வளவு நல்ல மனம் படைத்த செல்வத்துக்குத்தான் நாம் கிட்னி கொடுக்க போகிறோம் என நினைத்தபடியே அவனும் வீட்டிற்குள் சென்று விட்டான். பின் மதியம் லதாவுக்கு வெங்காயம் முறித்து கொடுத்தான். அங்கிருந்த 4 வாரமும் அவனுக்கு புது அனுபவமாகவே இருந்தது. மறுநாள் காலை ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா டெஸ்டும் எடுத்து டாக்டரையும் பார்த்தாகிவிட்டது. அங்கே செல்வத்தின் துணைக்கு பெரியய்யாவின் மகளும் மருமகனும் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார்கள். 1 வாரம் சென்றதும் ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்துவிட்டது. மாரி கண் விழித்து பார்த்தான். முதல் முறையாக அவன் முகத்தில் மகிழ்ச்சி, பெருமை எல்லாம் குடியிருந்தது. ஆனால் அன்ன ஒரு ஆச்சரியம் என்றால் கால்களில் என்ன கட்டு என புரியாமல் விழித்தான். என் மருமகன் செல்வத்துக்கு கிட்னியை கொடுத்துட்டாரு. அதுக்காகத்தான் அவங்க 2 பேரும் துபாயிலிருந்து வந்திருக்காங்க என கூறினார் பெரியய்யா. அப்ப ஏங்க எங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னு புரியாமல் பார்த்த மாரியிடம், புள்ள மேல நான் எப்படி பாசமா இருக்கேனோ அப்படித்தான் விசாலாட்சியும் தான் பெத்த புள்ள மேல பாசமாக இருப்பார். கூனோ குருடோ எல்லாமே உணர்ச்சியுள்ள உயிர்கள்னு புரிஞ்சுக்காம அன்னைக்கு உன் வீட்டில் வந்து பேசினதை நினைத்து எனக்கே வெக்கமாக போயிடுச்சு. நான் இப்படி கேட்டது தெரிஞ்சா என் மகன் நொந்து போய்விடுவான். அவன் மனது ரொம்ப பெரிய மனது. ஒரு தாயோட மனதை கஷ்டப்படுத்தின நானே அவன் மனசை குளிர வைக்க நினைச்சேன். இப்போ உன் கால் வளைவு கொஞ்சம் சரி செய்யப்பட்டிருக்கு. இனி நீ கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கலாம். உன் கால் சரியாகிவிடும் சீக்கிரமாகவே என கூறினார். இதையெல்லாம் சொல்லி கூப்பிட்டிருந்தால் நீங்கள் வரமாட்டியோன்னு தான் சொல்லாமல் கூட்டி வந்தேன். இப்பதான் என்னுடைய மனதும் நிம்மதியாச்சு என்ற சொன்னவரை நன்றியோடு கை கூப்பினான் மாரி. 3 மாதம் ஆன பின் அவன் தாய் மட்டும் ஊருக்கு போனாள். பிளாட்பாரத்தில் பொம்மை விற்பவர், பெட்ரோல் போடுபவர் இவர்களையெல்லாம் யாரும் கேலி செய்யாமலா இருந்திருப்பார்கள். அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் என்பதில் அல்லவா அவர்களின் வாழ்க்கை அடங்கி போயிருக்கிறது. முதலில் நாம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தானே நம்மை மதிப்பர் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வோம் என புரிந்து கொண்டான் மாரி. அன்றிலிருந்து அவனும் அவனுடைய ஊனத்தை கேலியாக நினைக்கவில்லை. பாதையில் கிடக்கும் கற்களையும் முட்களையும் உற்று பார்த்து பாறாங்கல்லா உடைந்து கிடைப்பதை விட ஊனத்தை மறந்து வேலை செய்வதே மேல் என்பதை புரிந்து கொண்ட மாரி செல்வத்துடனே தங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டான். இன்று அவன் உடலிலும் உள்ளத்திலும் ஊனம் என்பதை தூக்கி எறிந்து நடக்க கற்றுக்கொண்டான். இன்று அவனும் முனியனின் கடை வியாபாரத்துக்கு செல்கிறான். இப்பொழுது எல்லோரும் அவனை இயல்பாக பார்ப்பதாகவே தோன்றுகிறது. வலிமையும் பலமும் உடலை பொறுத்ததல்ல, அவரவர் உள்ளத்தை பொறுத்ததுதான் என்பதை புரிந்து கொண்டான் மாரி. நண்பர்களே, ஒருவரின் உடலை வைத்து நாம் கேள்வி செய்வதையும் கிண்டல் செய்வதையும் நிறுத்தினால் மட்டுமே உலகில் ஊனம் என்ற சொல் ஒழிக்கப்படும் என்று நம்புவோம். மற்றவர்களின் உடலை நாம் கேலி செய்யாமல் இருந்தாலே அவர்கள் தன்னம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்வை தைரியமாக எதிர்கொள்வார்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.